அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலை நேரத்தில் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய ஆதரவோட இஸ்ரேலுடைய இராணுவம் ஈரான் மீது ஒரு பலமான கடுமையான 200க்கு மேற்பட்ட விமான தாக்குதல் நடத்தி அங்கே உள்ள பெரிய முக்கியமான தளபதிகள் அந்த அணு விஞ்ஞானிகள்லாம் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கடுமையான தாக்குதலை இன்றைக்கி நடத்தியிருக்கிறது. இதை நடத்தினது இஸ்ரேலாக இருந்தாலும் இது அமெரிக்கா தான் நடத்துனது. அமெரிக்காவுடைய வழிமுறை அதுதான். அமெரிக்கா எதை செஞ்சாலும் நான் செஞ்சேன்னு சொல்ல மாட்டேன், அவனுடைய இதில் தான் எல்லாம் நடக்கும். ஏன்னாட்டா 2 நாட்களுக்கு முன்னாடியே அமெரிக்காவுடைய தளங்கள் பல நாடுகள் அரபு நாட்டில் இருக்குது. பஹ்ரைனில், சவுதியில், ஜோர்டானில், ஈராக்கில், சிரியாவில், இங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு அவங்களுக்கு இராணுவ படையை வச்சுருக்கிறாங்க. எல்லோரும் வெளியே வர சொல்லிட்டாங்க அமெரிக்காக்காரன். அங்கே இருந்தால் ஈரான் அடிப்பான்னு சொல்லிட்டு தான் அந்த தாக்குதல் நடக்கிற விஷயம் அமெரிக்காவுடைய ஏற்பாடு நடக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா 2 நாளைக்கு முன்னாடியே அவர் பைடனே மத்திய கிழக்கு அமைதியற்ற ஒரு நிலையில் இருக்கிறது, அதனால் அமெரிக்கர்கள்லாம் வந்துருங்க, அமெரிக்காவுக்கு வந்துருங்கன்னு நினைஞ்சார். அழைப்பு கொடுத்தவொன்னே எல்லோரும் போயிட்டானுவோம். ஈராக்கில் அமெரிக்காக்காரன் யாரும் கிடையாது, சவுதியில் கிடையாது, பஹ்ரைனில் கிடையாது. அப்போ அதுலேருந்து என்ன விளங்குது, இதை செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அவன் அடித்தா திருப்பி அவன் அடிப்பான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லா விதமான அது மாதிரி எங்கே இருந்து அதை தாக்குதல் பண்ணாங்கன்னு கேட்டால் இஸ்ரேலிலேருந்து போய் தாக்க முடியாது, அவ்வளோ தூரத்துக்கு பறக்காத விமானங்கள், எரிபொருள் இறைய நிரப்ப வேண்டியிருக்கும். அதனால் ஈராக்கில் அமெரிக்காவுக்கு படைத்தளம் இருக்கிறது, அங்கே இருந்து தான் இந்த விமானங்கள் போய் தாக்குதல் நடத்தி இருக்குது. அப்போ இதில் அமெரிக்கா செஞ்சுட்டு நாங்கள் செய்யலை, எங்களை நீங்கள் தாக்க வேண்டாம்னு அறிக்கை விட்டுருக்கேன். நீ பைடன் சொல்கிறார், இவர் சொல்கிறார், ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நாங்கள் தாக்கவில்லை, எங்களுக்கு இது சம்மந்தம் இல்லை, எங்களை நீங்கள் திருப்பி தாக்கக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி அவர் பேசின ஒரு பேச்சை நம்ம பார்க்குறோம். ஈரானுக்கு ஒரு பெரிய முக்கியமான தளபதிகள்லாம் என்ன செய்கிறாங்க, கொல்லப்பட்டிருக்காங்க, பெரிய இழப்பு. அவங்க உடனடியாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த ட்ரோன்களை அனுப்பிட்டாங்க திருப்பி தாக்குறதுக்கு. அது போய்கிட்டு இருக்குது. அது ட்ரோன் மெதுவாக தான் போகும், அந்த பிளாஸ்டிக் ஏவுகணை மாதிரி 4 நிமிஷத்துல எல்லாம் போகாது. இன்றைக்கி வரைக்கும் போய்கிட்டே இருக்கிறது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே போய் தாக்குதல் செய்யும். நாங்கள் அது கடுமையாக தண்டனை கொடுப்போம்னு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இனிமேல் மத்திய கிழக்கு ஒரு போர் சூழல் தான் இனிமேல். ஏன்னா சும்மா அடையாளத்துக்குரிய தாக்குதல் கிடையாது, தொடர்ச்சியான பல தாக்குதல் பண்ணணும். இவங்களும் தொடர்ச்சியாக பண்ணுவாங்க, அப்புறம் அவங்களும் பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. கடைசியில் ரஷ்யாவோட ஈரானுக்கு ஒப்பந்தம் இருக்கிறது, பாதுகாப்பு ஒப்பந்தம். எனக்கு ஏதாவது வந்தால் நீ வரணும், உனக்கு ஏதாவது வந்தால் நான் வருவேன்னு சொல்லி ரஷ்யாவோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. இப்போ ரஷ்யாவும் களத்தில் இறங்கி அவங்க சில பதிலடிகளை கொடுப்பாங்க. இப்படி பலது நடந்துச்சுன்னு வைங்களேன், ஏறக்குறைய உலகப் போருக்கு போயிருமோங்கிற ஒரு நிலைமை இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு. நிலவரத்தை பார்க்கும்னு சொன்னால் பல நாடுகளும் இதில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. அல்ல இந்த மக்களுக்கு அமைதி தருவதற்காக வேண்டி இந்த அமெரிக்காங்கிற இந்த நாசமாக பிடிச்சவங்க நாசமாவதற்காக துவாசைங்க. நாட்டை நாசமாக்குறது, இது உலகத்தை நாசமாக்குறது, இந்த அமெரிக்காண்டு ஒன்று வரைபடத்திலேருந்து எடுக்கப்படாத வரைக்கும் உலகத்துக்கு நிம்மதி கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இறைவன்ட்ட என்ன செய்யுங்க, எல்லோரும் துவா செய்யுங்க என்பதற்காக வேண்டி இந்த தகவலை சொல்லிக் கொடுக்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.